நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாத பலன்கள், கார்த்திகை மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? கார்த்திகை மாத ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்க, அதாவது மேஷம் முதல் மீன ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா ஏற்படாதா, இல்லை உங்கள் வாழ்க்கை அப்படியே இருக்குமான்னு ஒரு பொது பலனை நம்ம பார்க்க போகிறோம். ராசி பலன்கிறது ஒரு பொதுவான பலன், ஒரு ஜென்ரலாக நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா ஒரு ராசியில் பல லட்சம் பேர் இருப்பீங்க, பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அக்யூரேட்டாக ஒரே மாதிரி நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கோ அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போயிட்டுருக்கும். சரிங்களா? வயது ரொம்ப முக்கியங்க. எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி வயசு கிடையாது. ஒரு சில பேர் 20 வயசில் இருப்பீங்க, 22 வயசில் இருப்பீங்க, 40, 50, ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வயசில் ஒரே ராசியில் இருப்பீங்க. அதுதான் விஷயமே. அப்போ ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. காரணம் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ நடக்கக்கூடிய கிரகங்களோட நிலைமை என்ன தசாபுத்தி போகுது. ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களோட தசாபுத்தி இப்போ இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது. சரிங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, 8ஆம் அதிபதி தசாபுத்தி போதா, இல்லை லக்னத்துக்கு யோகாதிபதியோட தசாபுத்தி போதா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 6, 8 தசாபுத்தி போயிட்டுருக்கும். 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதி தசாபுத்தி போயிட்டுருக்கும். அவங்களுக்கு நிலைமை படுமோசமாக கொடுமையாக இருக்கும். சரிங்களா? போட்டு புழிஞ்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, அசிங்கமானம் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் போகிறது, வேலையெல்லாம் போகிறது, அசிங்கமானப்படுறது, கோர்ட்டு கேஸில் போய் நிற்கிறது, போலீஸ் ஸ்டேஷனில் போய் நின்று கெட்ட பேர் வாங்குறது, எல்லாத்தையும் அந்த 6, 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டுமே தான் ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? லக்னத்துக்கு யோகாதிபதிகள் 1, 5, 9, 1, 4, 7, 10 கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். அதிர்ஷ்டம் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தன்னை போல் தேடி வரும் உங்களுக்கு. சரிங்களா? அவங்களுக்கு நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், நல்ல வருமானம், தேவையான அளவுக்கு நல்ல ஒரு வசதி, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, ஒரு டீசெண்டான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக அவங்களால வாழ முடியும். அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணணும். கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்க. மற்ற கிரகங்கள் உங்களுக்கு 6, 8 லக்னத்துக்கு தேவையில்லாத கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது ஒரு 15லேருந்து 20% தான் பேசும். பொது பலன்கிறது நம்ம ஜென்ரலாக பார்க்குறாங்க. சரிங்களா? அப்படியே அக்யூரேட்டாக எல்லாத்துக்கும் நடக்கணும்னா கண்டிப்பாக நடக்காது. சரிங்களா? ஜென்ரலாக ராசிக்கு மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ஜாதகத்துக்கு நம்ம பார்க்க கிடையாது. அது தெளிவாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ஜாதகம் வேறு, லக்னம்ங்கிறது உயிர், ஜாதகம் வேறு, அதேமாதிரி ராசிங்கிறது உடல். சரிங்களா? இது 2 மேட்ச் பண்ணி பார்க்கணும். கோச்சார பலன் எப்படி இருக்குது, அதே மாதிரி பிறப்பு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்திகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக 100% துல்லியமாக என்ன சம்பவங்கள், என்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். இந்த கார்த்திகை மாதத்தில் ஒரு சில கிரகங்கள் எல்லாம் மாறும். சரிங்களா? அது உங்களுக்கு நம்ம இப்போ சாதகமாக பாதகமான ஒரு ஜென்ரலாக பொதுவான பலனாக நம்ம ராசி பலன் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், சாதகம் என்ன பாதகம் என்ன, எந்தெந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி கன்னி. காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் ராசியான கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? உங்கள் ராசிநாதன் புதன் 3ஆம் இடத்துல இருக்காருங்க. 3ஆம் இடத்துல வக்ரத்தில் விருச்சிக ராசியில் இருக்கார். சரிங்களா? 3ஆம் இடத்துல புதன் மறைஞ்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சில நல்ல அமைப்பு கொடுத்துருவார், தைரியத்தை கொடுப்பாருங்க இந்த மாதம். சரிங்களா? கன்னிராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே புத்திசாலியாக ஒரு துடிப்பானவர்களாக இருப்பீங்க, இளமையான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பீங்க, பயங்கர ஒரு அதீத புத்திசாலியாக இருக்கிறவங்க தான் கன்னிராசிக்காரங்க. இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் வந்து 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. உபஜயஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் தன்னம்பிக்கை கொடுக்குற இடத்துல இருக்கிறனால தன்னம்பிக்கையும் ஒரு தைரியமும் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும். குழப்பத்தில் இருந்தவங்க, தடுமாற்றத்தோட நிம்மதி இல்லாமல் குழப்பத்தில் இருந்தீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். ராசிநாதன் 3ஆம் இடத்தில் இருக்கார். எடுத்து வைக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஆரம்ப பகுதியில் 3ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துல இருந்து அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வந்துடுவார் உங்களுக்கு. இந்த மாதம் புதன் வந்து 2 இடத்துக்கு மாறுவார். ஆரம்ப பகுதி 3ஆம் இடத்துல இருப்பார், அப்புறம் 2ஆம் இடத்துக்கு வருவார். அதுக்கப்புறம் வந்து கடைசி பகுதி மறுபடியும் 3ஆம் இடத்துக்கே உங்களுக்கு போயிடுவார். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். வருமானத்தை எப்படியோ தேடி போயிடுவீங்க, எப்படி சம்பாதிச்சிருவீங்க, பணத்தை எப்படியோ இந்த மாதம் சம்பாதிச்சிருவீங்க, கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் 3ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு வரனால கண்டிப்பாக குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, ஒரு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறது, இல்லை சுபகாரியங்களில் ஈடுபடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். இதிலெல்லாம் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? திருமண வரன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சில பிரச்சனைகள், சில தடங்களும் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல வரனாக பார்த்து இது பண்ணுங்கள். சரிங்களா? முடிவெடுங்க.
மற்றபடி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், எதிர்ப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனால் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள், எதிர்ப்புகள், கடன் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, அசிங்கமானம் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு கூட இந்த மாதம் அதிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு மாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய இந்த மாதமாக இந்த கார்த்திகை மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்து உங்களுக்கு கண்டக சனின்னு சொல்லுவாங்க. அதை நினச்சி பயப்பட வேண்டாங்க. சரிங்களா? பெரிய பாதிப்பெல்லாம் கொடுத்துறாது. கணவன் மனைவியோட ஆரோக்கியத்தில் மட்டும் சில பிரச்சனைகள் கொடுக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அப்பப்போ மனக்கசப்பு வந்துட்டு போகும். அதுதான் அந்த 7ஆம் இடத்துல இருக்க சனி கொடுப்பார். நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்க. நம்பாமல் இருக்கிறது நல்லது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா நீங்களே புத்திசாலியாக தான் இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் ஏமாற மாட்டீங்க. ஆனால் அதையும் மீறி சில விஷயங்களில் போய் லாக் ஆகிற மாதிரி வரும். அதனால் 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. பெரிய பாதிப்பு வராது. தோல்வி கிடையாது. இந்த மாதம் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும். முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கும். ராசிநாதன் நல்லா இருக்கார், 3ஆம் இடத்துல இருக்கார். ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கும் புதன் வர்றது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. ராசிநாதன் கெட்டு போயிட்டால் தான் மனசு கெட்டு போயிடும். ஒரு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும், மனக்குழப்பம் வரும். நல்லது பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டவங்களாக தெரிவாங்க. கெட்டது பண்ணுறவங்களுக்கு நல்லவங்களாக தெரிவாங்க. நல்லவங்க கெட்டவங்க நல்லவங்களாகவும் தெரிவாங்க. ராசிநாதன் கெட்டு போனால் கடுமையான மனக்குழப்பம் வரும். ஆனால் இந்த மாதம் ராசிநாதன் நல்லா இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் உங்களுக்கு. சரிங்களா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிப்பீங்க. சரிங்களா? நீங்கள் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி, வேலை ட்ரை பண்ணுறீங்களா, வேலை கிடைக்கும். தொழிலை டெவலப் பண்ண பார்க்குறீங்களா, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. மற்றபடி வேலை தொழிலெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு இடையூறு வரக்கெல்லாம் வாய்ப்பில்லை. பெரிய பாதிப்பெல்லாம் வராதுங்க. பயப்பட வேண்டாம். எதையும் சமாளித்து வெற்றி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய, ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தரமான ஒரு மாதம் சொல்லிடலாம் இந்த கார்த்திகை மாதம். நினச்சதெல்லாம் நடக்கும், தொட்டதெல்லாம் தொடங்கும். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள். முயற்சி எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு காமிக்குது இந்த மாதம். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள். உங்கள் வயசு என்னன்னு பாருங்கள் முதல். சரிங்களா? என்ன வயசு, என்ன தசாபுத்தி போகுது, என்ன பிளானட்டோட இம்பேக்டில் இப்போ இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் தான் மேக்ஸிமம் பேசும். 80% 85% பேசும். கோச்சார பலன்களை நம்ம பொதுவாக பார்க்குறோம். அது தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பொதுவாகவே இந்த மாதம் நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது மனதைரியமும் ஒரு உத்வேகமும் ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக எல்லா கன்னிராசி நேயர்களுக்கும் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் பெரிய ப்ராப்ளம் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.